தமிழகத்தை ஒருபோதும் தலைக்குனிய விடமாட்டோம் என்று மேடைதோறும் பிரச்சாரம் செய்து வருகிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். ஆனால் தமிழகம் மீண்டும் மீண்டும் தலைக்குனிந்து நிற்கிறது. திருச்சியை அடுத்த திருவெரும்பூரில் 30 வயதாகிய 2 இளைஞர்கள் மலக்குழியில் இறங்கி சுத்தம் செய்யும் போது விஷவாயுவால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு முதலுதவி கொடுக்கப்படவில்லை. மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் முன் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளும் செய்யப்படவில்லை. மலக்குழியை சுத்தம் செய்வதற்கு முன் அணிய வேண்டிய பாதுகாப்பு கவசங்கள் தரப்படவில்லை. மலக்குழிகளில் மனிதனை இறக்கி சுத்தம் செய்வது மிகவும் கேவலமான செயல். இதைவிட பெரிய அவமதிப்பு எதுவும் இருக்க முடியாது. இது ஆங்கிலேயர் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. சுதந்திர பாரதத்தில் இதற்கு இடமே இல்லை. எனவேதான் மனிதனே மனித கழிவுகளை அகற்றுவதற்கு நாட்டின் நாடாளுமன்ற தடை சட்டம் இயற்றியது. இந்த சட்டப்படி 6/12/2013க்கு பிறகு மலக்குழி சுத்தம் செய்யவோ மனித கழிவுகளை அகற்றவோ மனித சக்தியை நேரடியாக பயன்படுத்துவது குற்றம். எனவே இந்த கொலைக்கு காரணமான அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள் மீது உடனடியாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்ளாட்சித்துறை அமைச்சரும் முதல்வரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணம் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும். இது தமிழ்நாட்டில் எப்போதோ ஒருமுறை நிகழும் மரணம் அல்ல, அவ்வப்போது நிகழ்ந்து வருவதுதான். கடந்த 3 ஆண்டுகளில் 50 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. மலக்குழியை சுத்தம் செய்ய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது தெளிவாக வரையறுக்கப்பட்ட வழிமுறைகள் உள்ளன. மத்திய அரசு, மாநில அரசு தவிர நீதிமன்றங்கள் அவ்வப்போது பிறப்பித்த ஆணைகளும் உள்ளன. இவ்வளவு இருந்தும் கூட இந்த தவறு எப்படி நேர்ந்தது? விதிக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றாதது ஏன்? தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட அதிக வளர்ச்சியடைந்த மாநிலம் என்றும், நாட்டிலேயே தமிழனின் நாகரீகம்தான் முழுமை பெற்ற நாகரீகம் என்றும் மூளைக்கு மூளை பெருமைப்பட்டு கொள்ளும் திராவிட மாடல் அரசு ஆளும் மாநிலத்திற்கு இப்படி தலைக்குனிவு எப்படி ஏற்பட்டது? துப்புரவு பணியாளர்களை கையாளும் விஷயத்தில் மத்திய அரசின் செயல்பாடு மாநில அரசின் செயல்பாட்டை விட பல மடங்கு சிறப்பாக உள்ளது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நமஸ்தே திட்டத்தின்படி மலக்குழிகள் எந்திரங்களால் மட்டுமே சுத்தம் செய்யப்பட வேண்டும். இதற்கான நவீன இயந்திரங்களும் வாகனங்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அவற்றை வாங்க மத்திய அரசு மானியம் கூட வழங்குகிறது. துப்புரவு பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த மத்திய அரசு பாடுபடும் போது துப்புரவு பணியாளர்களை மலக்குழி என்னும் மரணக்குழியில் தள்ளுகிறது மாநில அரசு. இதுதான் திராவிட மாடலா என்ன? துப்புரவு பணியாளர்களை துச்சமாக மதிக்கிறது மாநில அரசு. கடந்த 1 வருட காலமாக பணி நிரந்தரம் செய்ய கோரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2021 தேர்தலில் திமுகவும் இந்த வாக்குறுதியை கொடுத்தது. ஆனால் தற்போது அதை நிறைவேற்ற மறுக்கிறது மாநில அரசு. நாட்டின் சொத்துக்களை தனியார் மயமாக்குகிறார் பிரதமர் மோடி என்று பாஜகவை குற்றம் சாட்டி வந்த திமுக மட்டும் தமிழகத்தில் என்ன செய்கிறது? கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பல்வேறு பொதுமக்கள் சேவைகள் தனியார் மயமாக்கப்பட்டுவிட்டன. அவற்றில் ஒன்று துப்புரவு பணி. நீதிமன்றமே இதை கண்டித்துள்ளது என்பது மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவுதான். சமீபத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் மாணவர்கள் மலக்குழியை சுத்தம் செய்வதற்கு ஹோமோசெப் அண்ட் செப்பாய் என்ற ரோபோட்டிக் கருவிகளை அறிமுகப்படுத்தினார்கள். துரதிருஷ்டவசமாக மாநில அரசு இதை கண்டு கொள்ளவே இல்லை. தலைவர்களுக்கு மாநிலமெங்கும் சிலை வைப்பதற்கும் விளம்பரங்களுக்கு செலவு செய்ய மாநில அரசிடம் நிதி இருக்கிறது. துப்புரவு பணியாளர்கள் நலனுக்கு அரசிடம் நிதி இல்லை. அவர்களின் மரணத்தை தடுக்க மனமில்லை. ஆனால் துப்புரவு பணியாளர்களுடன் நின்று கொண்டு அவர்களை வானளவு புகழ்ந்து தள்ளுவார் முதல்வர். அவர்களுடன் உட்கார்ந்து உணவு அருந்துவார் முதல்வர். அந்த வீடியோக்கள் வலைதளங்களில் ஏற்றப்படும். அரசுக்கு விளம்பரம் கிடைக்கும். திமுக அரசின் அக்கறை உதட்டளவில் மட்டுமே, உள்ளத்திலும் செயலிலும் அல்ல. தமிழகத்தில் நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறதா என்பதே தெரியவில்லை. இத்தனைக்கும் திருச்சி மாவட்டத்தில் இருந்து 2 கேபினெட் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். திமுகவின் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அரசு எந்திரம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் கூட இது போன்ற தவறுகள் எப்படி நடக்க முடியும்? மாநில அரசின் நிர்வாக திறமையின்மையை தான் இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கட்சி தலைவர்களுக்கு கடற்கரையில் பேனா சின்னம் அமைக்கும் ஆர்வத்தை
மாநில அரசு பொதுமக்கள் விஷயத்திலும் காட்ட வேண்டும், அரசு பணியாளர்கள் விஷயத்திலும் காட்ட வேண்டும். சமூக நீதி காவலர்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் திமுக தலைவர்களின் கண் முன்னாலேயே மலக்குழி மரணங்கள் நேர்கின்றன. இதுவரை எந்த அமைச்சரோ அதிகாரியோ இதற்கு பொறுப்பேற்கவில்லை. 50 மரணங்கள் ஏற்பட்ட பின்பும் கூட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு தரப்பில் இருந்து எந்த உதவியும் இதுவரை அளிக்கப்படவில்லை. ஆட்சியாளர்களுக்கு மனிதநேயமே இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது. துப்புரவு பணியாளர்களின் உயிருக்கு மாநில அரசு கொடுக்கும் விலை இவ்வளவுதான். 2023 மே மாதம் நடந்த அதிகாரிகள் மாநாட்டில் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று சூளுரைத்தார் முதல்வர். ஆனால் 50 மரணங்கள் நிகழ்ந்த பிறகும் அதிகாரிகள் மீதோ கான்ட்ராக்டர்கள் மீதோ அரசினால் பொறுப்பு கூறல், அதாவது அக்கௌண்டபிலிட்டி நிர்ணயிக்க முடியவில்லை. இது மாநில அரசின் கையாலாகாத தனத்தையே காட்டுகிறது. மாநில அரசு சிஸ்டத்தை சரி செய்யும் முன் இன்னும் எத்தனை உயிர்களை பறிகொடுக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. திமுக அரசின் கவனம் நிர்வாகத்தில் இல்லை. அனைத்து துறைகளிலும் நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. அரசுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அடுத்து வரும் தேர்தல் பற்றி மட்டுமே அவர்களுக்கு கவலை. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்தது போல் மீண்டும் ஒருமுறை பொய் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வர விரும்புகிறது திமுக. மக்கள்தான் திமுகவுக்கு தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும். தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது. ஆட்சி மாற்றம் வரும் வரை குனிந்த தலை நிமிராது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.